நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/9/2024 ஆவணி மாதம் 29 சனிக்கிழமை. ஏகாதசி திதி இரவு 8:42 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. உத்திராட நட்சத்திரம் இரவு 8:32 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி, பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் கேது, 10இல் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சுக்கிரன் 5இலும் பாக்கியஸ்தானமான 9இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஏற்றமிகுந்த பலன்களை அடைவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகி ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அனுகூலமான அமைப்பு என்றாலும் சந்திரனானவர் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களே உங்களது முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 2இல் புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால்
எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் கூட ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறைந்து மன நிம்மதி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் குறையும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் செவ்வாய் 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் நல்ல அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனையெல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சனி 6ல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சியானது மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் 9ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன் 11ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில்
நீங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலனை கொடுத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 9இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிக முதலீடுகள் கொண்ட விஷயங்களில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 5இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். செவ்வாய் 6இல் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த எந்த ஒரு எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் இருக்கும். குறிப்பாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு சற்று பொறுமையோடு நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து போட்ட முதலை எடுக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடன் வேலை செய்பவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் புதன் 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களோட ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.